அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இப்பொழுது இளநிலை வகுப்பு ஆரம்பமாக போகிறது. ஜோதிடத்துல ஏற்கனவே நிறைய படிச்சிருப்பீங்க, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் புதுசா படிக்க வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இறைவன் எதை நினைக்கிறானோ அதை நடத்தி கொடுத்துருவான். இப்ப 12 ராசி, 27 நட்சத்திரம், ஒரு 12 லக்கணம், இப்படி கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனா மனிதனுடைய முதல் ஆராய்ச்சி நிலை அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு கருவியும் இல்லாத போது சித்தர்கள், மகான்கள், யோகிகள் இதை பூரா உருவாக்கி வச்சுட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அது பூரா ஆராய்ச்சி ரீதியா நடக்குமா, விஞ்ஞானமா மெய்ஞானமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சு. நோய்க்கு எஞ்சேன், பேய்க்கு எஞ்சேன், பிறப்பிற்கும் இறப்பிற்கும் எஞ்சேன், ஆனால் திருநீறு பூசாதவர்களை கண்டால் அஞ்சுகிறேன்னு சொன்னார் மாணிக்கவாசன். ஆணவம், கண்மம், மாயின்னு 3 விரலால போட்டு அது மேல ஒரு குங்குமத்தை வச்சுட்டு உட்கார்ந்து படிச்சோம். ஆனா வேத சாஸ்திரங்களும் ஜோதிஷமும் என்ன சொல்லுதுன்னா, ஜாதகம் பார்க்கும் போதோ வேதத்தை பத்தி பேசும்போதோ இல்ல காரியங்கள் செய்யும் போதோ நமக்கு யூரின் வரக்கூடாது, அபாண்டமான வாயுகள் புரியக்கூடாது, உடல் நோய் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு எப்படி நமக்கு முடியும்? ஒரு மனிதன்னா திடீர்னு இயற்கை உபாதை வந்துடும், எல்லாம் வந்துடும். நாங்க படிக்கிற காலத்துல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோசியம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலை எடுப்பாங்க, அதுல ஒரு கொஞ்சம் போல விபூதி எடுத்து வைப்பாங்க, அதுல 2 தர்ப்பையை வெட்டி அந்த வெத்தலைக்கு உள்ள விபூதியில வைப்பாங்க. வச்சா அந்த விபூதி, அந்த வெத்தலை, அந்த தர்ப்பை அதுக்குள்ள இருக்கும். அதை என்ன செய்வாங்க, கண்ணில் ஒத்தி சிரசில் இப்படி தொட்டுட்டு இடுப்புல வச்சிருவாங்க. வலது பக்கம் இடுப்புக்குள்ள ஒரு துண்டை கட்டி அதுக்குள்ள உள்ள வச்சிருவாங்க. வச்சாச்சுன்னு சொன்னா முதல் நிலை நமக்கு ஆரம்பமாயிடுச்சு. யூரின் வராது, மோசம் போகாது, அபாண்ட வாயு பிரியாது, நம்மளுடைய மனநிலை மாறாது. இது ஜோதிடத்துல உள்ள மிகப்பெரிய தத்துவம். ஒரு இடத்துல நம்ம உட்காரும் போது, அதை பத்தி நம்ம பேசும்போது நமக்கு தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நாம அதை பூரா திருப்பி திருப்பி சொல்றோம். இப்ப இயற்கையினுடைய உபாதைகள் வராம இருந்தாலே முதல்ல பெரிய தத்துவம். சரி, இப்ப நம்ம சுத்தி ஒரு ஆரோஸ் இருக்கும். ஒரு மனிதனுடைய மண்டையினுடைய சுற்றி ஒரு ஆரோஸ். அந்த ஆரோஸ் என்ன? அதுதான் நம்மளுடைய அந்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை நமக்கு ஒரு நோய் வரப்போகுதுன்னா 12 தினங்களுக்கு முன்னாலே அந்த ஆரோஸ் அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். நமக்கு தலைக்கு மேல உள்ள ஒளி வட்டம், அந்த ஒளி வட்டம் கடவுளுக்கும் படம் போட்டிருப்பான். நம்மளுடைய ஆரோஸ் 12 தினங்களுக்கு முன்னாடியே அடி வாங்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த நோயே வரும். ஆனா நமக்கு அது தெரியாது. அது இறைவனுடைய ஒரு வெளிப்பாடு. அதனாலதான் அந்த பிரதமையில மௌன விரதம் அனுஷ்டிக்கிறது, மனோன்மணியை கும்பிட சொல்றது, இதெல்லாம் ஒரு பக்கம். சரி, நம்ம உடம்பை சுத்தி ஏதாவது கெட்ட செயல்கள் இருக்குமா இருக்காதாங்கிறதுக்கு தான் அந்த ஆரம்பிக்கும் போது தொடை கடிச்சு ஆரம்பிப்பாங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம நம்மான்ட்டு இப்படி கைய உதறி ஊதிடுவாங்க. அப்படி செஞ்ச பிறகுதான் நீங்க ஜோசியமே படிக்க ஆரம்பிக்கும். இது ஜோசியத்தினுடைய ஆரம்ப நிலை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம. அப்ப அந்த மந்திரத்தை சொல்லியாச்சுன்னா நம்ம மேல சேட்டப்பட்டிருக்க கட்டுக்கள் இதெல்லாம் அவிழ்ந்து போயிருது. எங்க குருநாதர் காலத்துல ஒரு கெட்டு மந்திரம் இருக்கும். அந்த கெட்டு மந்திரம் எங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஒண்ணு வேண்டாம், அந்த கெட்டு மந்திரத்தை இந்த மந்திரத்தை சொல்லி முதல்ல குரு பிரம்மாவை சொல்லி முட்டையை அமர்த்தி விட்டுட்டு அந்த மந்திரத்தை சொல்லி வாயிட்ட ஊதி திருப்பி ஒரு சொடை கடிச்சிட்டு ஒரு கடையில ஒரு ஆம்லெட் போட சொல்லுங்க. அந்த கடையில அடுத்த ஆம்லெட் விற்குதுன்னா பார்ப்போம்.
கண்டிப்பா அது ஒரு பெரிய சிக்கல் ஒன்று விட்டுரும். அந்த கட்டு மந்திரம்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும், நம்மளை நாம ரிலீஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் தெரியாத மனிதன் எந்த இடத்துலயாவது சிக்கிக்குவாங்க. அந்த சிக்கிக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மை நாமே அறியாம ஏதாவது சொல்றோம், அது பிறருக்கு பிடிக்காம போயிடலாம். அதனால நமக்கு ஹெட்டேக் வரலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஹெட்டேக் வரலாம், ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்ப நம்ம அந்த இடத்த விட்டு ரிலீஸ் ஆகி போயிடும். இப்ப பிரசன்ன கலையை பாருங்க, சோழிகள்ல எத்தனை வரி உள்ள சோழிகள் போட்டு நடத்துறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையிலே நீங்க ஆரம்ப நிலை படிக்கிறீங்க, இப்போ ஒரு அடிப்படை பேஸ் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்லி கொடுக்குறேன், நீ அபாண்ட வாயுகளோ உங்க உடம்பு எதுவும் செய்யக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு வெத்திலையில கொஞ்சம் திருநீரை வச்சு கொஞ்சம் தற்பையை வச்சு இடுப்பை வச்சுக்கணுமியான்னு சொல்றேன். ஆனா அடுப்பு என்ன செய்யணும், அது பூஜை முடிஞ்சோன்னா அதை எடுத்து தண்ணியில போட்டுறணும். நம்ம அதை சிந்திக்க மாட்டோம், அதை வச்சுக்கிட்டே அப்புறம் அடுத்த செயலுக்கு போகக்கூடாது. அதுதான் அதுக்குள்ள தடை பொருள். அதே மாதிரி இப்போ தலையை சுத்தி ஒரு சுத்தி அடிச்சு காமிங்க, அதெல்லாம் அந்த மந்திரங்களை சொல்லிக்குங்க. அதே மாதிரி ஜோசியம் படிக்க போகும்போது சிலருக்கு பயமா இருக்கும், நமக்கு ஜோசியம் வருமா வராதா, இது நடக்குமா நடக்காதா, இப்படி கேள்வியாட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, தாளமுத்திரை இருக்கு, இந்த கையை வச்சு இப்படி அடிச்சா தாளமுத்திரை, இதை 9 தடவை அடிச்சுட்டு படிச்சு பாருங்க, ஜோசியம் தன்னால ஞாபகத்துக்கு வரும். ராகம் தாளம் பல்லவி, ராகம் தாளம் பல்லவி. அப்ப மனிதனுடைய கோட்பாடுகள் எதா இருந்தாலுமே அதை நிறைவு செய்யறதுக்கு ஒரு நல்ல மனோநிலை வேணும். ஆண்டவனுடைய திருநாமத்தை ஒழிக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் நமக்கு ஒரு சக்தி வேணும். வருதுங்க, இஸ்ரோல எங்கெங்க இருந்தோ விட்டாங்க. நீங்க திருச்செந்தூர் பக்கத்துல போய் அந்த குலசேகரப்பட்டினத்துல போய் இன்னைக்கு கால் நட்டிட்டாங்க, அது நடக்க போகுது. அதே மாதிரி அங்க பாருங்க, விஜயாவதி பக்கத்துல இன்னைக்கு அணுமின் சக்தி நிலையங்கள், திசை நிலை பக்கத்துல அந்த அணுமின் சக்தி ஓடிக்கிட்டு. அப்ப இது ஏன் வந்துச்சு, ஏன் அங்க கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னா, கரெக்டா கீழ இருந்து பூமியில இருந்து 8வது டிகிரியில சனி இருக்கு. அந்த குலசை முத்தாரம்மன் கோயில் பக்கத்துல இவங்க போட்டிருக்க இடத்துல கரெக்டா 8 டிகிரியில போய் சனி பகவான் நிக்கிற. அப்ப எல்லாத்தையும் விட சனி பகவான் இருக்கிற இடத்துல கொண்டாந்து வச்சாதான் சரியா வருது. அவங்க அதுல இருந்து வேகமாக எழுப்புறாங்க, இன்னும் 2 வருஷத்துல அங்க இருந்து இங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனியினுடைய நிலைப்பாடு என்ன, அது ஏகாவடி சொல்லலாம். நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் காணும் மனித ஜாதி காண்பதில்லை நீதி. இப்ப எது எப்ப நடக்க போகுதுன்னு எப்படி இருக்கும், புவியினுடைய சுழற்சி இருந்துகிட்டே இருக்கு, எங்கிட்ட இருந்தா எங்கிட்ட மாறுது, டைவர்ஷன் ஆகுது. அப்ப உள்ள கீழே பூமி சுத்துது. அன்று உலகம் உருண்டை என்று சொன்ன கலிலியோவை சவுக்கால் அடிச்சாங்க, ரோட்ல நிக்க வச்சு. உலகம் உருண்டைன்னு எப்படியா சொல்லுவ, எப்படியா நிக்கும் உருண்டை அப்படின்னு சொல்லி. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துச்சு. அன்னைக்கு நாஸ்டர்டாம் அழகா சொன்னார், அவர் வைத்தியர் மருத்துவர். அவர் தன்னுடைய குழந்தைகளையும் தாயையும் மனைவியும் குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாம எல்லாரும் எதுக்கு வைத்தியம் படிச்சோம்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. அதை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்து அஸ்ட்ராலஜி வானவியல் சாஸ்திரத்துக்குள்ள வந்தார். அந்த வானவியல் சாஸ்திரத்துக்குள்ள வந்த பிறகு அவருடைய இறப்புக்கு பின்னால் அவர் கல்லறையில அவரை தூக்கி வைக்கிறாங்க. அதுல ஒரு எழுத்து வாசம் வச்சிருந்தார், இந்த கல்லறை யாராவது தோண்டினானால் அவன் மரணம் அடைவான்னு சொன்னார். அப்ப எல்லாரும் அதை படிச்சு பார்த்துட்டு ஒழுங்கா போயிட்டாங்க. 4 பேர் வந்தவன் தோண்டி இருக்கான். அதை தோண்டி எடுக்க போகும்போது எங்க இருந்தோ வந்த ஒரு தோட்டம் அவனுடைய தலையை கொண்டு போயிடுச்சு. அப்ப அவர் நாஸ்டர்டாம் எழுதுனது சரியா தப்பாங்கிற ஆராய்ச்சி அவர் கல்லறையே சொல்லிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஜோசியத்துல சொல்றோம், வாக்கு பலிதம் வேணும். அந்த வாக்கு பலிதம் வேணுங்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய உதவிகள் நான் செஞ்சு கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், இந்த பாடத்திட்டங்களை ஐயாமாரு சொல்லி கொடுப்பாங்க. அதுல நேமாலஜி, இந்த கணிதங்கள், இந்த இளநிலை பாடத்திட்டங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த முறை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, இன்னைக்கு காலையில சொன்னதை யாராவது யூடியூப்ல இருந்திருந்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். அது மாதிரி உங்களுக்கு இந்த இளநிலையில இன்னும் 1 வாரம் 2 வாரத்துல பரிகாரங்களை
சேர்த்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். பரிகாரம் எப்படி சொல்லணும், அது எப்படி பலிக்கும், அது எப்படி எப்படி வருங்கிறத வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் உண்டு. ஒருத்தவங்க மாறி மாறி எடுப்பாங்க. இப்ப நியூமாராலஜி பத்தி ஐயா சொல்றாரு. உலகத்துல ஜே எழுத்து ரொம்ப வலிமையானது, எழுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப பயப்பட வேண்டியது எஸ் எழுத்துக்கு தான். இந்த எஸ் எழுத்தை பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு நம்மள ஒரு குயில் எவ்வளவு தொந்தரவுப்படுத்துது. ஒரு மரத்துல உட்கார்ந்து அது பாடுற நேரம் அது பாட்டுல பாடிட்டு போக வேண்டியதா. ஆனா நம்ம வகுப்பு இருக்கும் போது அது தொந்தரவு கொடுக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு இன்னைக்கு ஒரு இனிமையான பொழுது. எஸ் எழுத்து காலசர்ப்ப தோஷத்துல உள்ள எழுத்து. ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் கேது. பாம்புனுடைய எழுத்து தான் அது. அப்ப அந்த எஸ் எழுத்து வச்சவங்கள்ட்ட எப்பயுமே கொஞ்சம் எச்சரிக்கையா நாம செயல்படணும். காலசர்ப்ப தோஷத்துக்கு இணையான எழுத்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பெரும்பகுதி ஜோதிடத்துல பாருங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு அல்பமேட்டிக்ல ஒரு எழுத்து வித்தியாசமா வரும். இப்ப கடக ராசிக்காரங்க இருந்துக்காங்க, அவங்களுக்கு MSR எழுத்துக்கள்ல யார் எதிரிங்கிறாங்க? ஆமாம்மா, வேற ஆளே இருக்காது. இது மாதிரி 12 ராசிக்கு எழுத்துக்கள் இருக்கு. 26 எழுத்துக்கள் இங்கிலீஷ்ல கொடுத்திருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? நல்ல நேரம், லக்கணம், ராகுகாலம், யமகண்டம் எல்லாம் பார்த்து செக்ல கையெழுத்து போடுறோம். சரியா? ஃபாரின்ல அப்படியா போடுவாங்க? நல்ல நேரம், ராகுகாலம், யமகண்டம் எதுவும் பார்க்க மாட்டான். நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அப்ப தினமும் காலையில எந்த நாளா இருந்தாலும் சூனியங்கள் விளக்கப்பட்ட நேரம் காலை 11 to 12. அதான் ஃபாரினர்ஸ் எல்லாமே காலைல 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள செக்கில் கையெழுத்து போட்டுருவான். அதுல எந்த ராகு காலம், யமகண்டம், சூனியம், திதி, கரநாள் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்ப 11 to 12 அல்பமேட்டிக் நம்ம செக்குள்ள கையெழுத்து போட்டு பாருங்க, அதுல எந்த தப்பும் அல்ல. இதெல்லாம் உலகறிந்த உண்மைகள். இன்னும் உங்களுக்கு நிறைய அடுத்த வாரம் பரிகாரம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. ஐயாமார் வகுப்படுப்பாங்க, அதை படிங்க. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இன்னும் நல்லது நிறைய சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அதனால நீங்க இப்ப அதை செய்யறதுக்கு ஏற்பாடாகி உதவி செய்யுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ஐயாமார் வகுப்படுக்க வந்துருவாங்க. நல்ல முறையில படிங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம அடிப்படை பார்க்க போறோம். போன வாரம் கொஞ்சம் பேர் எல்லாரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அது போன வாரம் இல்லாதனால எல்லாரும் கவர் பண்ணாங்கன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் ஓவர்லாப் ஆகலாம், எல்லாரும் மன்னிக்கணும். முதல்ல ஜோதிஷம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்தது? ஜோதி பிளஸ் ஈஷம். ஜோதினா ஒளி, ஈஷம்னா இறைமை. இறைமை ஒளின்னு வந்ததுதான் ஜோதிஷம். அதுல ஜோசியம் பலவிதமான ஜோசியங்களா இருக்கு. நம்ம வேத ஜோதிடம் இருக்கு, எண்கணிதம் இருக்கு, பிரசன்ன ஜோதிடம் இருக்கு, எல்லாமே இருக்குது. நம்ம படிக்க போறது வேத ஜோதிடம். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் கோள்களும் நம்முடைய விதியை நிர்ணயம் செய்கின்றன. வான மண்டலத்தை நம்முடைய முன்னோர்கள் 12ஆ பிரிச்சாங்க. 12 ராசிகள் சொல்லி 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, அதனுடைய அமைப்பை வச்சு. இப்படி நம்ம ஒரு மனுஷனை அவனுடைய முகத்தை வச்சு நம்ம அடையாளம் காண்கிறோமோ, அதே போல ஒரு ராசி மண்டலத்தை அதனுடைய முகப்பில் இருக்கும் நட்சத்திரங்கள் காட்டக்கூடிய வடிவமைப்பை வச்சு நாம அடையாளம் காண்கிறோம். உதாரணத்திற்கு செம்மறியாடு உருவத்தில் இருக்க மேஷம். அதான் மேஷம்ங்கிறது சம்ஸ்கிருதம் வந்தது. மேஷா அப்படின்னா செம்மறியாடு. அதே மாதிரி ஷபா அப்படின்னா காளை. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பேரை சம்ஸ்கிருதத்தில் வந்தது.
இப்ப நம்ம பார்க்க போறது முதல்ல பஞ்சாங்கத்தை முதல்ல பார்ப்போம். பஞ்சாங்கம் பஞ்ச அங்கம், 5 அங்கம் இருக்குது. பஞ்ச அங்கம்னா என்னெல்லாம்? வாரம், வாரம்னா கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். வாரம்னா என்ன? 7 கிழமைகள். ஒவ்வொரு கோள்களை வச்சு அதுக்கு அந்த அன்ன தேதிக்கு எந்த கோள் ஆட்சி புரியுதோ அதை வச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன எப்படின்னா, சூரியன் ஆட்சி புரிகிறது ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் ஆட்சி புரிகிறது திங்கட்கிழமை, செவ்வாய் ஆட்சி புரிகிறது செவ்வாய்க்கிழமை, புதன் ஆட்சி புரிகிறது புதன்கிழமை, குரு ஆட்சி புரிகிறது வியாழக்கிழமை, சுக்கிரன் ஆட்சி புரிகிறது வெள்ளிக்கிழமை, சனி ஆட்சி புரிகிறது சனிக்கிழமை. இது இந்த மாதிரி கிழமைகள் பிரிச்சிருக்கு. இதுதான் வாரம்ங்கிறது. திதி, திதிங்கிறது சந்திரனுடைய நிலை. மொத்தம் 30, 15 வளர்பிறை, 15 தேய்பிறை. வளர்பிறை என்னன்னா, எப்படி சந்திரன் அமாவாசையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பௌர்ணமி போகுதோ அது வளர்பிறை. இது சுக்லபக்ஷம் அப்படிம்பாங்க. பௌர்ணமியிலிருந்து அமாவாசை நோக்கி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகுது, அது தேய்பிறை. ஒவ்வொன்றுக்கும் 15 திதி இருக்குது. திதி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல் திதி பிரதமை, துதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அப்புறம் பௌர்ணமி. திரும்ப அங்கிருந்து பிரதமை எல்லாம் மாறி அமாவாசையில் முடியும். இது எங்க வந்துச்சுன்னா சான்ஸ்கிரிட்ல தான் வந்துச்சு. சம்ஸ்கிருதத்துல பிரதமா அப்படின்னா முதல், ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே அப்படித்தான் வந்தது. பிரதமா அப்படின்னா முதலாவது, துதிய அப்படின்னா 2வது, திருத்தீய அப்படின்னா 3வது, சதுர்த்த 4வது, பஞ்சம 5வது, ஷஷ்ட 6வது, சப்தம 7வது, அஷ்டம 8வது, நவம 9வது, தசம 10வது, ஏகாதச 11வது, துவாதச 12வது, திரையோதச 13வது, சதுர்த்தச 14வது. இது எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் வந்ததுதான். இது அடுத்தது நட்சத்திரம். நட்சத்திரம் எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மனசுக்கு சொல்ல ரெடியா இருக்கலாம். 27 நட்சத்திரம்: அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதை நீங்க என்ன பண்றீங்க? 3 காலமா எழுதி வச்சுக்கோங்க. அஸ்வினியிலிருந்து ஆயில்யம் வரைக்கும் முதல் காலம், 2வது காலம் மகம்ல இருந்து கேட்டை வரைக்கும், 3வது காலம் மூலம் ரேவதிக்கு கொடுங்க. இத முதல் லைன் இருக்கும்: அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரங்களும் கேத்துவோட நட்சத்திரங்கள். அடுத்து பரணி, பூரம், பூராடம், இந்த 3 சுக்கிரனோட நட்சத்திரங்கள். அடுத்து கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 சூரியனுடைய நட்சத்திரங்கள்.
ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த மூணு சந்திர நட்சத்திரங்கள். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த மூணு செவ்வாய் நட்சத்திரங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த மூணு ராகுடைய நட்சத்திரங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த மூணு குருவோட நட்சத்திரங்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த மூணு சனியுடைய நட்சத்திரங்கள். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த மூணு புதனுடைய நட்சத்திரங்கள். இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எப்போ கேட்டாலும் சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன தசை நடக்குது எல்லாம் பார்க்கறது ஈஸியா இருக்கும். கோர்ஸ் நீங்க எழுதி வச்சாலும் ரெஃபர் பண்ணிக்க முடியும். நீ சும்மா கேஷுவலா யார்ட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்க. பேசிட்டு இருக்கும்போது சொன்னது யாரும் சொன்னாங்கன்னா ரெடியா இருக்கணும் பேசுறதுக்கு. நட்சத்திரங்களுக்கு அப்புறமா யோகம். இது நாம யோகம் போனாங்க. யோகம் 27 இருக்குது. 27 யோகம் இல்ல விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், அத்திகண்டம், சுகர்மம், திருத்தி, தூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாக்காதம், ஹர்ஷணம், வஜ்ரம், சித்தி, வியதிபாதம், வரியான், பரீகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரமம், பிராமியம், ஆகேந்திரம், வைத்திருத்தி 27 யோகம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு அது என்னென்ன பலன் இருந்து அப்புறமா சாமி சொல்லி கொடுப்பாங்க. நான் வெறும் அடிப்படை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து கரணம். கரணம்ங்கிறது ஒரு திதியில பாதி. உதாரணத்துக்கு அமாவாசையில அதுல முதல் பாதி கிம்ஸ்துக்னம், 2ஆம் பாதி பவம். மொத்தம் 11 கரணம் இருக்கு. பவம், பாலவம், கௌலவம், தைத்துளை, கரசை, வணிசை, பத்ரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம் 11 கரணம். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மனப்பாடம் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இப்போ லக்னம் அப்படின்னா என்ன? உயிர் அப்படிம்போம். உயிர் தான். ஆனா என்ன? இப்போ சூரியன் எப்படி கிழக்க உதிச்சு மேற்க அஸ்தமனம் ஆகுதோ கொஞ்சம் கொஞ்சமா போய், அதே மாதிரி ஒவ்வொரு ராசியும் கிழக்க உதயமாகி மேற்கு நோக்கி பயணிக்குது. குறிப்பிட்ட நேரத்துல கிழக்கு தொடுவானத்துல உதயமாகி கொண்டிருக்கிற ராசி தான் லக்னம். அந்த லக்னம் தான் உங்களுடைய உயிரை டிசைட் பண்ணுது. சரியா அந்த லக்னத்துல அந்த ராசியில எந்த இடத்துல தொடுவானம் தொட்டுக்கிட்டு இருக்கோ அதுதான் லக்ன புள்ளி. அடுத்து ஒவ்வொரு ராசி 12 ராசி இருக்குது நமக்கு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். போன வாரம் சொன்ன என்ன நட்சத்திரம் சொன்னார சொல்லிட்டாரு அவரு. போன வாரம் எல்லாரும் என்னென்ன நட்சத்திரம் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால அதை திரும்ப எடுத்துங்க. அது சொல்லல போ.
ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. இப்போ முதல்ல ராசியை ஒற்றைப்படை இரட்டைப்படை. மேஷம் ஒற்றைப்படை, ரிஷபம் இரட்டைப்படை, மிதுனம் ஒற்றைப்படை, கடகம் இரட்டைப்படை, சிம்மம் ஒற்றைப்படை, கன்னி இரட்டைப்படை, துலாம் ஒற்றைப்படை, விருச்சிகம் இரட்டைப்படை, தனுசு ஒற்றைப்படை, மகரம் இரட்டைப்படை, கும்பம் ஒற்றைப்படை, மீனம் இரட்டைப்படை. இந்த ஒற்றைப்படை ராசிகள் பூரா ஆண் ராசி, இரட்டைப்படை ராசிகள் பூரா பெண் ராசி. இது நவாம்சம் வரும்போது உங்களுக்கு தெரிய ஒன்று எதுக்காக போய்க்கணுங்கிறது. அடுத்து ராசிகளுடைய இது அதனுடைய குணாதிசயிச்சு 3ஆ பிரிக்கிறோம். ஸ்தரம், சரம், ஸ்திரம், உபயம். சரம் சொன்னா மூவிங் சொல்லுவாங்க, ஸ்திரம்னா பிக்சடு, உபயம்னா டியூவல், பிக்சடாகவும் இருக்கும் மூவ்மெண்டாகவும் இருக்கும். மேஷம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாம் சரராசி. அடுத்து ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இதெல்லாம் ஸ்திரராசி. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதெல்லாம் உபயராசி. உபயராசியில செமி பிக்சல். இப்ப ராசிகளை பத்தி மற்ற கொஞ்சம் பொதுவாக பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உருவம் உண்டு. இருக்க மேஷம் செம்மறியாடு, ரிஷபம் எருது, மிதுனம் மேனையுடன் கூடிய பெண், கதையுடன் கூடிய ஆண், கடகம் நண்டு, சிம்மம் சிங்கம், கன்னி கதிர்குலையும் அக்னியும் கொண்ட பெண், துலாம் தராசு கொண்ட ஆண், விருச்சிகம் கருந்தேன், தனுசு இடுப்புக்கு கீழ் குதிரையும் இடுப்புக்கு மேலே மனிதனும் கொண்ட மனிதன், வில்பிடித்த மனிதன், மக்கரம் சுறாமீன். சரியா சுறாமீன் சொல்ல முடியாது, அது ஒரு மான்ஸ்டர். கும்பம் குடத்துடன் கூடிய ஆண், மீனம் இரட்டை மீன். அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நிறம் இருக்குது. மேஷம் சிவப்பு, ரிஷபம் வெள்ளை, மிதுனம் பச்சை, கடகம் வெள்ளை, சிம்மம் சிவப்பு, கன்னி பச்சை, துலாம் வெண்மை, விருச்சிகம் சிவப்பு, தனுசு மஞ்சள், மக்கரமும் கும்பமும் கருப்பு, மீனம் மஞ்சள். இது எப்படி சொல்லணும், இந்த ராசி அதிபதி வச்சுதான் சொல்றது நிறம். ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதி இருக்காங்க. மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய். அதனால அந்த செவ்வாய் நிறம் சிவப்பு. அதனால அந்த 2 ராசிக்கும் சிவப்பு நிறம். ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிரன், சுக்கிரனுடைய நிறம் வெள்ளை நிறம். அதனால அந்த 2 ராசிக்கும் வெள்ளை. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன், புதன் நிறம் பச்சை. அதனால அந்த 2 ராசிக்கும் பச்சை. கடகம் சந்திரன், சந்திரனுக்காக வெள்ளை. சிம்மம் சூரியன், அதனால அது சிவப்பு. தனுசு மீனம் இந்த 2ம் குரு, அதனால குருவுக்கு மஞ்சள். மக்கரமும் கும்பமும் சனி, அதனால அதுக்கு கருப்பு. ஒவ்வொரு ராசியும் ஆட்சி புரிகிற உடல் உறுப்பு இருக்குது. மேஷம் தலை, ரிஷபம் முகம், மிதுனம் மார்பு, கடகம் இதயம், சிம்மம் வயிறு, கன்னி இடுப்பு, துலாம் அடிவயிறு, விருச்சிகம் மர்மஸ்தானம், தனுசு தொடை, மக்கரம் முழங்கால்,
கும்பம் கணுக்கால், மீனம் பாதம். ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்ப பாலினம் ஆண் பெண் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஒற்றைப்படை பூரம் ஆணு, இரட்டைப்படை பூரம் பெண்ணு. தன்மையும் சரம் ஸ்திரம் உபயம். கோள் ஏற்கனவே சொல்லிட்டு, மேஷத்துக்கும் இதுக்கும் செவ்வாய், ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிரன், மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன், கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், தனுசு மீனம் குரு, மகரம் கும்பம் சனி. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கோள் உச்சமாகுது. உச்சமாகுதுன்னு சொன்னா அது பலம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். சூரியன் மேஷத்தில் உச்சமாகும், சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாகும், செவ்வாய் மகரத்தில் உச்சமாகும், புதன் கன்னியில் உச்சமாகும், குரு கடகத்தில் உச்சமாகும், சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகும், சனி துலாமில் உச்சமாகும். ராகு கேத்து விருச்சிகத்தில் உச்சமாகும். நீசம், அதாவது நேர் எதிர் வீட்டுல நீசமாகும். சூரியன் மேஷத்தில் உச்சமானார்னா துலாமில் நீசமாவாரு. சனி துலாமில் உச்சமாறவர் மேஷத்தில் நீசமாவாரு. ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாறதுனால விருச்சிகத்தில் நீசமாகிறாரு. விருச்சிகத்தில் உச்சமாகிற ராகு கேத்து ரிஷபத்தில் நீசமாவாங்க. மிதுனத்தில் எதுவும் ஆகாது. கடகத்தில் உச்சமாகிற குரு மகரத்தில் நீசமாவாரு. மகரத்தில் உச்சமாகிற செவ்வாய் கடகத்தில் நீசமாவாரு. கன்னியில உச்சமாகிற புதன் மீனத்தில் நீசமாவாரு. மீனத்தில் உச்சமாகிற சுக்கிரன் கன்னியில் நீசமாவாரு. நட்புக்கோள் எல்லாம் இருக்குது, அது தனியா அப்புறம் பார்ப்போம். அதெல்லாம் நட்பு பகை எல்லாம் அப்புறமா பார்ப்போம். சமம்லாம். வலிமை மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், தனுசு, மகரம். இந்த 6 கிரகமும் இரவுல வலிமை இருக்கு, வெற்றி பெற்று விளங்குது. அடுத்த 6 சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம். இந்த 6 ராசியும் பகல்ல வலிமையில் இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் திசை இருக்குது. மேஷம் கிழக்கு, மேஷம், சிம்மம், தனுசு 3 கிழக்கு, ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 தெற்கு, மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 மேற்கு, கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 வடக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் பஞ்சபூதங்கள் அலாட் ஆயிருக்கு. மேஷம், சிம்மம், விருச்சிகம் இந்த 3 நெருப்பு. சாரி, மேஷம், சிம்மம், இது தனுசு, தனுசு நெருப்பு. ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 நிலம். மிதுனம், துலாம், சாரி மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 காற்று. கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 நீர் ராசி. நட்சத்திரங்கள்லாம் பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1 மேஷம், அப்புறமா கார்த்திகை 2, 3, 4 ரோஹிணி, மிருகசீரிஷம் 1, 2 ரிஷபம், மிருகசீரிஷம் 3, 4 திருவாதிரை, புனர்பூசம் முதல் 3 பாதம். இது எல்லாமே மிதுனம்,
புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் இது கடகம், மகம் பூரம் உத்திரம் 1 சிம்மம், உத்திரம் 2, 3, 4 அஸ்தம், சித்திரை 1, 2 சிம்மம், கன்னி, சித்திரை 3, 4 சுவாதி, விசாகம் 1, 2, 3 துலாம், விசாகம் 4 அனுஷம் கேட்டை விருச்சிகம், மூலம் பூராடம் உத்திராடம் 1 தனுசு, உத்திராடம் 2, 3, 4 திருவோணம், அவிட்டம் 1, 2 இது மகரம், அவிட்டம் 3, 4 சதயம், புரட்டாதி 1, 2, 3 கும்பம், புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி இது எல்லாம் சேர்ந்து மீனத்துல வரும். இவங்களுடைய குணங்கள் வேறு இருக்கு. மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இது எல்லாமே குரூரம், கொடுமையா இருக்கும். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதெல்லாம் சௌமியம். சுருக்கமா சொல்ல போனா ஆண் ராசிகள் பூரா குரூரம், பெண் ராசிகள் எல்லாம் சௌமியம். ஒரு ராசிக்கு வேற வேற பேர் இருக்கு. மேஷத்துக்கு ஆடு தகரம், ரிஷபத்துக்கு நந்தி மாடு, மிதுனத்துக்கு பாடவன் வீணை, கடகம் மதி குளிர், சிம்மம் ஆளி புவி, கன்னி பெண் மாதை, துலாம் துளை தராசு, விருச்சிகம் தேள் தெருக்கால், தனுசு காண்டீபன் வில், மகரம் சுறா கலை, கும்பம் குடம் ஜாடி, மீனம் சலனம் கயல். இதெல்லாம் ராசிகளுக்கு வேறு பேரு. போர்டுல தான் வசதியா இருக்கு. கிரகங்கள் மொத்தம் 9 கிரகம் நமக்கு. நம்ம அஸ்ட்ரானமி படுத்த கிரகம் வேற. அதுல நமக்கு அதுல உள்ளதுல பூமி நம்ம இருக்கிறதுனால அதை நம்ம எடுக்கிறது இல்லை. யுரானஸ் நெப்டியூன் புளூட்டோ எடுக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு 2 எடுத்துக்கிறோம். சூரியனும் சந்திரன் எடுத்துக்கிறோம், ஒளிக்கோள்கள். இது போக நிழல் கோள்கள் ராகு கேத்து. ஆக கிரகங்கள் நமக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேத்து 9 கிரகம் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நிறம் இருக்கு. நம்ம இப்ப சொல்லியிருக்கேன், அதேதான். சூரியனும் செவ்வாயும் சிவப்பு, சந்திரனும் சுக்கிரனும் வெண்மை, புதன் பச்சை, குரு மஞ்சள், சனி கருப்பு, ராகு நீலம், கேத்து பல நிறங்கள். இதெல்லாம் இருக்குது. இது போக ஒவ்வொரு கிரகமும் ஆட்சி செய்யக்கூட நம்முடைய உடல் பாகங்கள் இருக்குது. சூரியன் தலையையும் இருதயமும், சந்திரன் முகம் தொண்டை, செவ்வாய் கைகள் தோள்கள், புதன் மார்பு, குரு வயிறு உடல் தோல் பாகம், சுக்கிரன் அடிவயிறு பிறப்புறுப்பு, சனி தொடை கால் பாதம். இது எல்லாமே இருக்குது. இதுல ஆட்சி வீடு ஏற்கனவே சொல்லியாச்சு, உச்ச வீடு சொல்லியாச்சு, நீச்ச வீடு சொல்லியாச்சு. அடுத்து மூலத்திரிகோணம். மூலத்திரிகோணம்
மேஷம் செவ்வாய், ரிஷபம் சந்திரன், சிம்மம் சூரியன், கன்னி புதன், துலாம் சுக்கிரன், தனுசு குரு, கும்பம் சனியு ராகு, மீனம் கேத்து. மூலத்திரிகோணத்துல தான் உச்சத்தை விட அதிகமாக பலன் பெறுது கிரகங்கள். கிரகங்களோட தன்மைகள் ஏற்கனவே நிறம் சொல்லிட்டேன், சிவப்பு வெண்ணெய் எல்லாம் சொல்லியாச்சு. குணம், சூரியன் தாமசம், சந்திரன் வளர்பிறை சந்திரன் சாத்வீகம், தேய்பிறை சந்திரன் குரூரம், செவ்வாய் ராஜசம், புதன் தாமசம், ஆனா சௌமியனான, குரு சாத்வீகம், சுக்கிரன் சாத்வீகம், சனி குரூரன், ராகு குரூரன், கேத்து குரூரன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் மலர் இருக்குது. சூரியனுக்கு செந்தாமரை, சந்திரனுக்கு வெள்ளரளி, செவ்வாய்க்கு செண்பகம், புதன் வெண்காந்தள், குரு முல்லை, சுக்கிரன் வெண் தாமரை, சனி கருங்குவளை. சங்குப்பூ பார்த்திருப்பீங்க இல்லையா, அதுதான் கருங்குவளை. சங்குப்பூல நீல கருல வரும். ஆகு மந்தாரை, கேத்து செவ்வரளி. இது ஒவ்வொரு கிரகத்துக்கான நிறம், மலர்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரத்தினம் இருக்கு, நவரத்னங்கள். சூரியனுக்கு மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு பவளம், புதனுக்கு பச்சை, குருவுக்கு கனக புஷ்பராகம், சுக்கிரனுக்கு வைரம், சனிக்கு நீலம், ராகு கோமேதகம், கேத்து வைடூரியம். ஒவ்வொன்றுக்கும் சமித்து இருக்குது. சூரியனுக்கு எருக்கு, சந்திரனுக்கு கல்யாண முருங்கை, செவ்வாய்க்கு கருங்காலி, புதன் நாயுருவி. நாயுருவி எத்தனை பேர் பார்த்திருக்காங்கன்னு தெரியாது. நாயுருவி. குரு அரசு, சுக்கிரன் அத்தி, சனி வன்னி, ராகு அருகு, கேத்து தர்பை. அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் தேவதை, அதிதேவதை. சூரியன் சிவன், அதுக்கு பிரத்யேக தேவதை ருத்ரன். சந்திரன் தேவதை பார்வதி, பிரத்யேக தேவதை கௌரி. செவ்வாய் தேவதை முருகன், பிரத்யேக தேவதை கஷேத்திரபாலன். புதன் தேவதை விஷ்ணு, பிரத்யேக தேவதை நாராயணன். குருவுக்கு தேவதை இந்திரன், பிரத்யேக தேவதை தேவதை இந்திராணி, பிரத்யேக தேவதை இந்திரன். சனிக்கு தப்பா சொல்லிட்டேன். குருவுக்கு தேவதை இந்திரன், பிரத்யேக தேவதை பிரம்மா. சுக்கிரனுக்கு தேவதை இந்திராணி, பிரத்யேக தேவதை இந்திரன். சனிக்கு தேவதை யமன், பிரத்யேக தேவதை பிரஜாபதி. ராகுவுக்கு துர்கை சர்ப்பம். கேதுவுக்கு சித்திரகுப்தன் பிரம்மாயன். நவகிரக இடம் நீங்க கோயில்ல பார்த்திருப்பீங்க, நவகிரகம் எங்க இருக்குங்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் உண்டு. சூரியன் வேற யாரும் வர்றாங்க.
சூரியன் வந்து மத்தியில இருப்பாரு, சந்திரன் வந்து தென்கிழக்க இருப்பாரு, செவ்வாய் தெற்க இருப்பாரு, புதன் வடகிழக்கு, குரு வடக்கு, சுக்கிரன் கிழக்கு, சனி மேற்கு, ராகு தென்மேற்கு, கேத்து வடமேற்கு. நீங்க கோயில பார்க்கும்போது கவனிச்சீங்கன்னா தெரியும். சூரியன் நடுவு உட்கார்ந்துருப்பாரு, கிழக்க பார்த்திருப்பாரு. சந்திரன் வந்து இந்த கார்னர்ல மேற்க பார்த்திருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் ஒரு பக்கம் பார்த்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வாகனம், சூரியனுக்கு தேரு மயில், சந்திரனுக்கு முத்து விமானம், செவ்வாய்க்கு அன்னம். ஆடு பார்த்திருக்கேன். புதனுக்கு குதிரை, குருவுக்கு யானை, சுக்கிரனுக்கு கருடன், சனிக்கு காகம், ராகு ஆடு, கேது சிங்கம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்கு. சூரியனுக்கு வந்து கோதுமை, சந்திரனுக்கு பச்சரிசி, செவ்வாய்க்கு சிவப்பு துவரை, புதன் பாசிப்பயிறு, குரு கொண்டக்கடலை, சுக்கிரன் வெள்ளை மொச்சை, சனி எள்ளு, ராகு கருப்பு உளுந்து, கேது கொள்ளு. இது போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் உலோகம் இருக்கு. சூரியனுக்கு தாமிரம் காப்பர், சந்திரனுக்கு ஈயம் லெட், செவ்வாய்க்கு செம்பு, புதனுக்கு பித்தளை, குரு பொன், சுக்கிரன் வெள்ளி, சனி இரும்பு, ராகு கருங்கல், கேது துருக்கல். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தையும் ருசி வேறு இருக்குது. எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் காரம், சந்திரன் குரு சுக்கிரன் மூணு இனிப்பு, செவ்வாய் துவர்ப்பு, புதன் உவர்ப்பு, உவர்ப்பு தெரியுங்க உப்புசி, சனி கைப்பு கசப்பு, ராகுவும் கேதுவும் புளிப்பு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்புக்கோள் பகைக்கோள் இருக்குது. இது தனியா படிப்போம், இப்போ வேண்டாம். அது இதெல்லாம் சொன்னா இதா இருக்கும். ஆட்சி வீடு கட் பண்ண சொல்லுங்க. என்ன யாரு கட் பண்ண சொன்னா? யாரோ கட் பண்ண சொன்னாரு. நாங்க அல்ல சார், யாரோ ஒருத்தர் உள்ள வந்துட்டே இருக்காரு சார். ஐயா உங்கள முருகானந்தன்றவர் வந்து உள்ள முருகானந்தம் வந்துட்டு இருக்காரு. பழனி, அதாவது சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, வீடியோ கட் பண்ண மாட்டேறாங்க, அவரை சொல்றாரு. ஏன்னா எத்தனையோ முறை சொல்லியாச்சு, கிளாஸ கெடுக்காதீங்க, உங்க முகம் வந்து பார்த்து நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல, எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறது முக்கியம், நீங்க தான் மூஞ்சி. ஒவ்வொரு கிரகத்துக்கும் திசை வந்து முதல்ல சொன்ன அஸ்வினி மகம் மூலம் சொன்ன இல்லையா, கேத்து, அதுக்கு 7 வருஷம் திசை. பரணி பூரம் பூராடம் வந்து சுக்கிரன், அதுல திசா காலம் 20. கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியன் 6 வருஷம். ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரன் 10 வருஷம். மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் 7 வருஷம். 40 நிமிஷம் ஆச்சு அதுக்குள்ள. ஓகே ஓகே. அது திருவாதிரை சுவாதி சதயம் ராகு 18 வருஷம். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி
குரு 16 வருஷம், பூசம் வருஷம் உத்திரட்டாதி சனி 19 வருஷம் திசகாலம், ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் 17 வருஷம் திசகாலம். ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலம் என்ன? சூரியன் ஒரு மாசம் இருப்பாரு, அதாவது அந்த தமிழ் மாசம் எந்த மாசமும் அதுக்கேற்ற மாதிரி. மேஷத்துல சித்திரை மாசம் இருப்பாரு, ரிஷபத்துல வைகாசி மாசம், மிதுனத்துல ஆனி மாசம், கடகத்துல ஆடி மாசம், சிம்மத்துல ஆவணி மாசம், கன்னி புரட்டாசி மாசம், துலாம் ஐப்பசி மாசம், விருச்சிகம் கார்த்திகை மாசம், தனுசு மார்கழி மாசம், மக்கரம் மார்கழி மாசம், மக்கரம் தை மாசம், கும்பம் மாசி மாசம், மீனம் பங்குனி மாசம். இதுல சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இதெல்லாம் பிரதட்சிணமா சுத்தம். மீதி 2 அப்பிரதட்சிணமா சுத்தம். பிரதட்சிணம்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா மேஷத்துல இருந்து ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் சுத்தி வரும் எல்லாமே. ராகுக்கு இது மட்டும் ரிவர்ஸா வரும். மீனம், கும்பம், மகரம், தனுசு, விருச்சிகம் அந்த மாதிரி ரிவர்ஸ்ல வரும், ரிவர்ஸ் ஆர்டரா வரும். இதுதான் அப்பிரதட்சிணம் சொல்றது. இந்த ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் இடம் இருக்குது, கஷேத்திரம், கோயில். சூரியனுக்கு ஆடுதுறை, சந்திரன் திருப்பதி, செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோவில், புதன் மதுரை சொக்கநாதர், குரு ஆலங்குடி, சுக்கிரன் ஸ்ரீரங்கம், சனி திருநள்ளாறு, ராகு திருநாகேஸ்வரம், கேத்து காளஹஸ்தி. இங்க பாத்தீங்கன்னா கும்பகோணம் பக்கமே கூட நவகிரகத்துக்கும் கோவில் இருக்கு. சூரியனுக்கு சூரியனார் கோயில், சந்திரனுக்கு திங்களூர், செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோவில், புதனுக்கு ஆலங்குடி குருவுக்கு பாருங்க, புதனுக்கு மறந்துட்டேன் அதை. குரு ஆலங்குடி, சுக்கிரனுக்கு கஞ்சனூர், திருவெண்காடு கரெக்ட். புதன் திருவெண்காடு, குரு ஆலங்குடி, சுக்கிரன் கஞ்சனூர், சனி திருநள்ளாறு, ராகுவுக்கு திருநாகேஸ்வரம், கேதுக்கு கீழப்பெரும்பள்ளம். இந்த 9 கோயிலும் இருக்குது, 9 நவகிரகத்துக்கும். நீங்க போனா கூட கோயிலுக்கு போனா போயிட்டு வரலாம். இது போனீங்கன்னா திருச்சி கும்பகோணத்துல காலைல பஸ் கிளம்புது டெய்லி. வார சண்டேல 7 மணிக்கு புறப்பட்டு எல்லா கோயிலும் காட்டிட்டு கொண்டு விட்டுருவாங்க. அரசு பஸ் வச்சிருக்காங்க. இது போதுமா? இப்போதைக்கு இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான், அதனால அது ஒன்றும் டீட்டெயிலா போகல. நான் அடுத்ததுல கொஞ்சம் விவரமா பார்ப்போம். இதுல இதுக்காக யாருக்காவது வேணும்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பதிவு பண்ணி விடுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் அடுத்ததுல சொல்றேன், தெரியல சுவாமி சொல்லுவாங்க. ஏன்னா அட்வான்ஸ் எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இருக்காது, சுவாமி சொல்லுவாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னை இங்கே இங்கே பேச வாய்ப்பு தந்த ஆன்மீகம் மற்றும் அன்னதானம், சொர்ணதானம், வஸ்திரதானம், கொடைவள்ளல் ஸ்ரீ ஜாம்பவான் சி அவர்களுக்கு நன்றி கூறி நான் இன்றைக்கு அதிர்ஷ்ட எண்கள்ல சூரியனை பற்றி நான் சொல்றேன். சூரிய பகவான், அதாவது எண் 1க்கு சூரிய பகவான் உரியவர். எண் 1 என்றாம் எண் சூரிய பகவானுக்கு உள்ளது. ஆமா, 1, 10, 19, 28 தேதியில பிறந்தவங்க சூரிய பகவான ஆதிக்கம் பெற்றவர்கள். இங்கிலீஷ்ல AJIQY
இந்த எண்ணும் சூரிய பகவானுக்குள்ள எண்ணு தான். ஏபிசியில் 26 எழுத்துல இந்த 5 எழுத்து வந்து சூரிய பகவானுக்குள்ளது. அவர் சூரிய பகவான் வந்து அவருக்குரிய வந்து கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை. அவர் காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 சூரிய ஓரை. சூரிய ஓரை அவருக்கு மிகவும் அவருடைய ஓரை. அந்த 6 to 7ல நீங்க காலையில அவருக்கு சூரிய பகவானை தரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆத்மாவில் இருதய பலம் கிடைக்கும். வலது கண் சூரியனுக்குரியது வலது கண். ஆமா, வலது கண் அவர் இருதயத்துக்குள்ளது தலை. அவருக்குரியதா அவருடைய உடல் பாகங்கள். உடல் பாகம் வந்து தலை, வலது கண், இருதயம். இந்த மூன்றும் வந்து சூரிய பகவானுக்குள்ளேய உடல் பாகங்கள். நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 அவர் சூரிய ஓரையில அவருக்கு நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடல்நிலைகள் இந்த சர்மம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா அவர் சூரிய ஒளி வந்து பட்டவன்னா நம்ம மேல ஒரு 20 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் பட்டாலே நமக்கு வந்து சூரிய, அதாவது தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, இருதய சம்பந்தப்பட்டது, தலையில் உள்ள பிணிகள், கண்ணில் உள்ள பிணிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா நல்லா பிரகாசமா நல்லா இருக்கும். கண் பார்வையில நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு சூரிய உதயத்துல 6 to 7 1 மணி நேரம் அந்த சூரிய ஓரை. அந்த சூரிய ஓரையில வந்து நீங்க வந்து அவரை தரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த உடற்பாகத்துல தலையில இருக்கிறது, வலது கண்ணில் இருக்கிறது, அப்புறம் வலது கண்ணில் இருக்கிறது, தலைப்பாகம், இந்த மாதிரி இருதயம், காற்றுக்குரியவர் அவர் தான். அதே மாதிரி முதுகுத்தண்டுக்குரியது அவர் தான். அந்த பாகங்கள்ல உங்களுக்கு எந்த விதமான பிணியும் வராம அவரை பாதுகாத்து கொடுப்பார். அதே மாதிரி சூரிய பகவானுக்குரிய திதி பார்த்தீங்கன்னா சப்தமி திதி. சப்தமி திதி வந்து மிக விசேஷமானது அவருக்கு. அதனால தான் தை மாசத்துல மகர ராசியில இருந்து தெற்கில இருந்து வடக்கு நோக்கி போவார். அந்த உத்தராயண காலம்பாங்க. அந்த உத்தராயண காலத்துல வந்து அந்த வடக்கு நோக்கி போகும்போது சப்தமி திதி வளர்வரையில சப்தமி திதி வந்து ரத சப்தமின்னு சொல்லுவாங்க. ரத சப்தமி திதி வந்து மிக விசேஷமான திதி. அந்த திதியில நம்ம சிகப்பு மலர்கள் கொண்டு அவர்களுக்கு சூரிய பகவானுக்கு சாத்தி அவருக்கு நல்லபடியெல்லாம் நம்ம அர்ச்சனை பண்ணனா, அதே மாதிரி கோதுமை அவருக்கு பிடித்தமான உணவு, கோதுமை பொங்கல் செய்யலாம். கோதுமையில சப்பாத்தி செஞ்சு நெய் விளக்கு போட்டீங்கன்னா அவருக்கு 7 நெய் விளக்கு போடணும். 7 நெய் விளக்கு போட்டிங்கன்னா 7 குதிரையில தான் அவர் வருவார் ரதத்துல. அந்த 7 விளக்கு போட்டிங்கன்னா, நெய் விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். ஆமாம், அவர் சூரிய பகவான் வந்து ஒரு நெருப்பு கிரகம். ஆமாம், சஸ்திரம், அதாவது ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய கிரகம். எங்கேயுமே போக மாட்டாரு, அங்கேயே ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய, அவரை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுற்றி வரும். ஒளி கிரகம் இவர் தான் வந்து சந்திரனுக்கு ஒளியை கொடுக்குறாரு, மற்ற கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒளியை கொடுக்குறாரு. அந்த 6 கிரகத்துக்கு இவர் தான் ஒளியை கொடுக்குறாரு. சனி, அதாவது 7 கிரகங்கள்ல 6 கிரகத்துக்கு கொடுப்பாரு. ராகு கேது வந்து ஒரு இருட்டு கிரகம், பயங்கரமான இருட்டு 2 கிரகங்களும். அதனால தான் சூரியனையே ஒளியை மறைக்கக்கூடிய இருட்டு வந்து ராகுக்கும் கேதுக்கும் உண்டு. அதனால தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்ங்கிறது வருது. ஏன்னா சூரியனையே ஒழிக்கக்கூடிய இருட்டு வந்து ராகுக்கு கேதுக்கு தான் இருக்கு. ஆமா, அனைத்து கிரகங்களுக்கும் இவர் தான் ஒளியை கொடுக்கக்கூடியவர். சூரிய பகவானை வந்து நம்ம வந்து தந்தை ஸ்தானத்துல வச்சிருக்கோம். இவர் தான் நம்ம தகப்பனார். இவருக்கு வந்து 2 மனைவிகள், 2 மகன்கள் உண்டு. மகன்கள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து யம தர்மராஜா, அடுத்து சனி பகவான்.
இவர் ஒளிப்படும் போது அனைத்து ஜீவராசிகளும் புத்துணர்ச்சி படும். விவசாயத்துல பயிர் நல்லா வளரும், தோல் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் போயிடும். இவர் கிழக்க சூரிய உதிக்கும் போது சூரியகாந்தி பூன்னு ஒரு பூ மஞ்சள் கலர்ல, அது பாத்தீங்கன்னா கரெக்டா சூரிய உதயம் போது அவருக்கு எதிர்த்தாப்புலயே இருக்கு, பார்த்த மாதிரி இருக்கு. கிழக்குல இருந்து அப்படியே மேற்க வரும்போது அது அப்படியே என்ன ஆகும், அப்படியே அந்த சூரியகாந்தி பூ வந்து அப்படியே திரும்பி மேற்கு சூரியன் எங்கே போகுதோ அந்த பக்கம் திரும்பி அது பார்க்கும். அதனாலதான் அந்த பேர், அந்த மலருக்கு பேரு சூரியகாந்தி பூன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா, எப்பயுமே அது கிழக்கு பக்கமா இருந்தா கிழக்கு பக்கம் இருந்து மேற்கு பக்கம் போது அப்படியே சுத்தி சுத்தி அதுக்கு சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அந்த மலர் வந்து போயிட்டே இருக்கும். சூரிய பகவான் வந்து கடமை தவறாதவர். அதனால்தான் இவருடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்துல மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க. ஐஏஎஸ் அதிகாரி, மந்திரி, அரசியல்வாதிகள். அதாவது அரசியல்ல பார்த்தீங்கன்னா மந்திரி, முதல் மந்திரி எல்லாமே இவருடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா இவர் தான் 9 கிரகத்துக்கு தலைமை காரகர். எந்த விதமான விஷயங்களையும் இவர்கிட்ட ரகசியமே இருக்காது, நேரடியா இருக்கு, ஓப்பனாவே யாரையும் பார்க்க மாட்டாரு, அதிகாரமா பேசுவார். இவர் வந்து வேலை செய்ய மாட்டார். இவர் வேலையே செய்யறதுக்கு ஆட்களை அந்த வேலை செய் இந்த வேலை செய்ய சொல்லி இப்படியே தான் அவர் வேலை தான் வாங்குவாரே தவிர அவர் வேலை செய்ய மாட்டார். ஆனா கடமை தவறாம கரெக்டா இருப்பாரு. பொய் பேசவங்களை கண்டா இவருக்கு பிடிக்காது. பிறரை அவ்வளவு தூரம் மதிக்க மாட்டாரு இவருடைய கலர் வந்து சிகப்பு கலர். மலர் வந்து செந்தாமரை, கல் வந்து மாணிக்கம், தேவதை வந்து சிவபெருமான். சிவபெருமான் போய் சிவன் கோயில போய் சூரிய பகவானுடைய திசை நடந்துச்சுன்னா போய் சூரிய புத்தி சூரிய திசை நடந்துச்சுன்னா நேராக போய் சிவன் கோயில்ல போய் சிவபெருமான்கிட்ட வேண்டிங்கன்னா வேண்டிய வரத்தை அவரே கொடுத்துருவார், சிவபெருமானே கொடுத்துருவார். சுத்திய தேவதை வந்து ருத்ர பகவான். இவருக்கு வந்து திசை வந்து கிழக்கு பக்கம் நடுவில் இருக்கும், நடு திசை. வாகனம் வந்து தேர் மயில், தானியம் வந்து கோதுமை, உலோகம் தாமிரம், சேத்திரம் ஆடுதுறை. இவருக்கு பல பேர் உண்டு. ஞாயிறுன்னு சொல்லுவாங்க, ஆதவன், பகலவன், சொல்லுவாங்க, பகலவன் சொல்லுவாங்க, ரவின்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு. ரவினாலும் சூரியன்தான், ஞாயிறுனாலும் சூரியன்தான், ஆதவன்னாலும் சூரியன்தான், பகலவன்னாலும் சூரியன்தான். இவருடைய பிணி வந்து பித்தம், சுவை வந்து காரம். நட்பு கிரகங்கள் வந்து சந்திரன், செவ்வாய், குரு. ஆட்சி வீடு வந்து சிம்மராசி, சிம்மம். உச்ச வீடு வந்து மேஷம், நீச வீடு வந்து துலாம். இவருடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். பார்வை வந்து 7ஆம் இடம், 7ஆம் இடத்து பார்வையை பார்ப்பார். ஒரு ராசியில இருந்தான்னா அந்த இவருக்கு பார்வை வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்து பார்வையா இவருடைய பார்வை, ஒரு பார்வை. இவர் வந்து பாலினம் வந்து இவர் வந்து ஆண் கிரகம். ஒரு ராசிக்குள்ள வந்து 30 நாள் இருப்பார், ஒரு மாசத்துல 30 நாள். இப்போ 1ல இருந்து 30 தேதி வரைக்கும்னா ஒரு நாளைக்கு 1 டிகிரி, 30 நாளைக்கு 30 டிகிரி நகர்வார். 30 நாள் முடிஞ்சதுன்னா அடுத்தது, இப்ப சித்திரை மாசம் 30ன்னா அடுத்து வந்து வைகாசி மாசம். வைகாசி மாசம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு போயிடுவார், மேசராசிக்கு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1 டிகிரி, 360 நாளுக்கும் 12 ராசியும் சுத்தி வருவார் இவருக்கு.
12 ராசிகள், ஒரு ராசிக்கு 30 நாள் வீதம், 12 ராசிகளுக்கு 360 நாள் சுத்திடுவார். உருவம் வந்து இவருடைய இது நடுத்தரமா இருக்கும். இவருடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். உபகிரகம் வந்து காளான் கிரகம். இவர் மனித உறுப்புகள்ல வந்து தலை, வலது கண், இருதயம், முதுகுத்தண்டு இதெல்லாம் 1ஆம் எண். 1ஆம் எண் பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலியாக இருப்பார்கள். அரசு துறைகளிலே வேலை பார்ப்பார்கள். நல்ல நடத்தையுள்ளவர்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லவர்கள். அதே மாதிரி 10ஆம் எண் உள்ளவர் சகட யோகம். 10ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு வந்து சகட யோகம்னு ஒன்று. சக்கரம் எப்படி மேலேயே சுத்தி வருதோ அது மாதிரி சுத்தி சுத்தி வரும். அவங்களுடைய செல்வ நிலை வந்து ஒரு ஏற்ற நிலை. சக்கரம் மேலே போகும்போது ஏற்ற நிலை இருக்கும், இறங்கும் போது இறங்கி இருக்கும். அந்த மாதிரி நல்லா, அதாவது வளர்ச்சி ஒரு 15 நாளைக்கு வளர்ச்சி 15 நாளைக்கு இருக்கு. அந்த மாதிரி சக்கரம் மாதிரி சுத்தி சுத்தி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். மிகவும் நல்ல, அதாவது நல்ல உழைப்பாளிகள். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார்கள். நல்லவரால் யார் எது சொன்னாலும் கொஞ்சம் நல்ல முறையில் சேர்த்து செஞ்சு கொடுப்பார்கள். அதே மாதிரி 19ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் மிக 19ஆம் எண் வந்து மிக நல்ல எண். ரொம்ப அந்த 19ஆம் எண்ணில் பிறந்தவங்க வந்து இளமையான தோற்றத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு 70 வயசு 60 வயசு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 25-30 வயசு ஆன மாதிரி ரொம்ப இளமையா இருப்பாங்க. அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசை நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவில் 19ஆம் வயசு இருக்கிறவங்க இருப்பாங்க. இளவரசனை போல் இருப்பார்கள். அதாவது ராஜாக்களோட இளவரசன்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகா நல்லா லட்சணமா ரொம்ப இளமையா இருப்பாங்க. யாருக்கும் ஒரு நல்லது கெட்டது எதுலேயும் வந்து அவங்க வந்து பங்கேற்று கொண்டு செல்வாங்க. ஏழை எளியவருக்கும் நல்லபடியா உதவி செய்வாங்க. ஆனால் அதிகாரம் மிக்கவர்களா இருப்பாங்க. 28ஆம் எண் அடுத்து 28ஆம் தேதி பிறந்தவங்க. இது ஒரு நல்ல எண் தான். ஆனா உடம்பு வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து தேக வளர்ச்சி வந்து குன்றிடும். ரொம்ப பருமனா இருக்க மாட்டாங்க. தேகம் வந்து ரொம்ப ஒடுங்கி அவங்க வந்து இருப்பாங்க. இது ஒரு நல்ல எண் தான், அதிர்ஷ்டமான எண். அதே மாதிரி 37ஆம் நம்பர். இது வந்து இது ஒரு அதிர்ஷ்டமான எண். எண்கள்ல அந்த சைன்போர்டில் வந்து 37. 37ஆம் நம்பர் வந்து நல்ல வளர்ச்சியா இருக்கும். நல்ல வருமானம் வரும். அரசியல்ல உயர் பதவியெல்லாம் கிடைக்கும். அதிகமா பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டா அது வந்து அதோடைய வந்து வளர்ச்சி வந்து குறையும். 37ஆம் எண். அதே மாதிரி 46ஆம் எண் வந்து மிகவும் அதிர்ஷ்டமான எண். ராஜாக்கள் தலையில கிரீடம் இருக்கணும். அதை போல அரசியல் மிகவும் உயர்ந்த பதவியில் அவங்க வருவாங்க. மிகவும் எளிதாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் கிடைத்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருப்பார்கள். மக்கள் செல்வாக்கு நன்றா இருக்கும். தான தர்மங்களை செய்வார்கள். நல்ல நண்பர்கள் இவருக்கு கிடைத்தால் மிகவும் உயரமான இடத்துக்கு சென்று கொண்டே இருப்பார்கள். அதிகாரமா யார்கிட்டையும் வேலை செய்கிற வேலையை ஏவுறதில் இவர்கள் பெரிய ஆட்கள். வேலை செய்வது திறமையானவர்கள். இவங்களுக்கு அரசாங்கத்துல வந்து மிகுந்த செல்வாக்கு இருக்கும். ஆனா நல்ல நண்பர்கள் இல்லை என்றால் அரசாங்கத்துல இவங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சிடும். நண்பர்களோட சேர்ந்து இருந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த விதமான என்ன அரசாங்கத்துல வந்து இவங்களுக்கு தீய நண்பர்கள், அதாவது கூட போய் சேர்ந்த கூட்டாளி சரியில்லைன்னா
அரசியலில் உள்ள செல்வாக்கு இவங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். இவங்க வந்து அரசியல்ல மிகப்பெரிய பறவைகள் இருப்பாங்க. அதே மாதிரி எண் 59, சாரி, இது வந்து 1ஆம் நம்பருக்காகவே சொல்லிடுறேன். என்ன 1ஆம் நம்பர்னால அடுத்து வர்ற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து 2ஆம் நம்பர் அடுத்த இதுல உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு இதை சொல்றேன் உங்களுக்கு, ஒரு நல்ல இதா பவகர்ணம் சொல்லி ஒரு கர்ணம் இருக்கு. அந்த கர்ணத்துக்கு என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா, செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றது பவகர்ணம். இந்த பவகர்ணத்துல இருக்கிறவங்க எல்லாம் பவகர்ணத்துல வந்து ஹோட்டல் தொழில், அதாவது செவ்வாய்க்குரியதுனால ஹோட்டல் தொழில் இருக்கு. ஹோட்டல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆனந்த பவன், ஆரிய பவன், இந்த மாதிரி பவன், கிருஷ்ண பவன், இப்படியே தான் ஒரு சில பேர் வச்சிருக்காங்க. ஏன் இந்த பவன் வைக்கிறாங்க? அந்த பவகர்ணத்துல வச்சா கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷத்துக்கு அந்த கடை நல்லா ஓடும். செவ்வாயோட ஆதிக்கம் வந்து அந்த பவகர்ணத்தை வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். அதனாலதான் அந்த பவகர்ணம் தான் கிருஷ்ண பவன், ஆரிய பவன் இப்படிலாம் வைக்கிறாங்க. அதோட அதுல வந்து ஏங்கிற எழுத்து வருது. சூரிய பகவானுடைய எழுத்து முதல் எழுத்து. அந்த ஏங்கிற எழுத்து முதல்ல வந்தா அது வந்து தலைமை ஸ்தானத்துல கொண்டு போய் நல்லா உங்களுக்கு வந்து இருக்கிற மற்ற கடைகளை விட அந்த கடை தான் முதல்ல ஃபேமஸான கடையா, அந்த நல்லா ஓடக்கூடிய கொடிகட்டி பறக்கக்கூடிய கடையா வந்து இருக்குது. ஏன்னா சூரியனுடைய ஏங்கிற எழுத்து இருக்கிறதுனால அந்த பவகர்ணத்தோட அந்த கிருஷ்ண, அதாவது ஆரிய பவன், கிருஷ்ண பவன் அப்படிங்கிற இருக்கிறதுனால அந்த கடைகள்லாம் மிக அருமையா ஓடிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டிலேயே எத்தனை கடை வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டிலேயே வச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க. நீ அடுத்து வந்து அடுத்த இதுல வந்து சந்திரனுடைய 2ஆம் நம்பரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம். பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, உங்களுடைய இந்த வார இளநிலை படிப்பு முதல் தொடக்கம். அடுத்த வாரம் இந்த பணம் கட்டியிருக்கவங்களுக்கு பூரா புக்கு வந்துடும். புக்கு மூலமா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5லிருந்து 8க்குள்ள உங்க கிளாஸ் முடிச்சு கொடுத்துருவோம். இது கண்டினியூஸா ஒரு 24 வகுப்புகள் நடக்கும். அதனால நீங்க செய்த உதவி, அடுத்து உங்களுக்கு ஜாதக கட்டம் கணிக்கிறது, ஜாதகத்துக்கு பலன் கூறு முறை, அப்படி ஒன்னொன்னா எடுக்க ஆரம்பிச்சிருவோம். புக்கும் கொடுத்துருவோம். அதை வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லது நடக்கணும். இந்த நியூமராலஜி எல்லாமே சேர்த்து சொல்லி கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். இப்போ உலகத்துல நிறைய பேர் வந்து குழந்தைகள் ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இன்றைய கண்டுபிடிப்பு என்னன்னா, சுயமா பிறக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் அமைதியான மனநிலையோடு இருக்கு. தாய் தகப்பனா கடைசி காலம் வரையும் பிரியாம இருக்கு. இந்த ஆபரேஷன்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய குழந்தைகள், லக்கணம் நம்ம போட்டு கொடுத்து எடுக்கிற குழந்தைகள்லாம் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவேஷனாகவும் இருக்கு. ஆனா தாய் தகப்பனை சார்ந்து இல்லை. இது இப்போ உலகத்துல ஒரு சர்வே. அது மாதிரி நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதா இருக்கணும். இந்த வாரம் டைம் டேபிள்ஸ் உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து கொடுத்துருவாங்க. அடுத்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 5 to 7 இந்த வகுப்பு நடக்கும். புஸ்தகம் கொடுத்துருவாங்க. ஒரு 6-7 வாரம் கழிச்சு ஒரு நேரடி பயிற்சி வகுப்பு நான் வைப்பேன். அதில் நீங்க எல்லாம் விருந்தினர் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு கலந்து அந்த நேரடி வகுப்புல ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் வகுப்பு படிச்சுட்டு போங்க. அதுல கொஞ்சம் அதிகமா பரிகாரங்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இளநிலையில எப்படி பரிகாரம் வரணுங்கிறத. அதனால மீண்டும் இந்த பிரசன்ன வகுப்புலாம் புதன்கிழமை தொடங்குது. அதனால உங்களை எல்லாம் அடுத்தடுத்து சந்திக்கிறதுக்கு ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கம். நன்றி ஐயா. கலசை பண்ண நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ஈரோடு ராஜேந்திரன் ஐயா. நன்றி 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 நன்றி. ஐயா நன்றிங்க சார். பொள்ளாச்சி இருந்து மதுரைக்காராணி. நன்றி 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 நன்றி. ஐயா பொள்ளாச்சி பழனிசாமி ஐயா நம்பர் நன்றிங்க. ரொம்ப நன்றியா நன்றியா நன்றியா. ஐயா கரூர் பழனிசாமி ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி ஐயா. நாமக்கல் சபாபதி. சபாபதி வகுப்பு எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்ததுங்க ஐயா. இன்னும் நிறைய பேர் படிக்கணும். நியூமராலஜில எப்படி கொடுக்குறாங்க, அடுத்து ஜெம்மாலஜி கொடுக்க சொல்லுவோம். சரிங்க ஐயா. அடிப்படை பேசல ஜாதகம் கணிக்கிறது வைக்கிறது நானும் பரிகாரம் சொல்லி தரேன். சரிங்களா ஐயா? சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லா படிங்க. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 5 to 7 வகுப்பு. சரியா? ரொம்ப நல்லதுங்க ஐயா.